அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நான் உங்களோட சங்க இலக்கியத்தை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துக்க போகிறேன். அ கைட் டு ரீடிங் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது என்னோட கையேடு தானே ஒழிய இப்படித்தான் நீங்கள் வாசிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதுதான் சரி, இது தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இப்படி தான் எல்லாரும் வாசிக்கிறாங்கன்னு நான் சொல்ல. அதனால் யாரும் கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க. நான் இப்படி தான் வாசிக்கிறேன். என்னோட அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த 7-8 வருஷத்துல நிறைய பேர் என்கிட்ட எப்படி நீங்கள் சங்க இலக்கியத்தை படிக்கிறீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் படிப்போம், அந்த வழிமுறையை சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதற்கான விடையாக தான் இந்த காணொலியை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் சங்க இலக்கியம் படிக்கிறதுக்கு எந்த நூலையும் கையேடாக பயன்படுத்துறது இல்லை. எந்த நூலையும் வாங்கி வச்சு நான் படிக்கிறது இல்லை. நீங்கள் என்னோட புத்தக அலமாரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் சங்க இலக்கிய விளக்கம் அப்படிங்கிற மாதிரி, குறுந்தொகை விளக்கம், கலித்தொகை விளக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த நூலும் இல்லை. கடைசியாக அப்படி விளக்கத்தோடு படித்த நூல் அப்படின்னு பார்த்தா அது நல்லா வேணுமா, அதுக்கப்புறம் கலிங்கத்துப்பரணி அந்த மாதிரி படித்தான். மற்றபடி எந்த நூலையும் நான் அந்த மாதிரி படித்தது கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நூலோட உதவியால் படிக்க போகிறீங்க அப்படின்னா நான் யாரோட நூலை பரிந்துரைப்பேன்னா டாக்டர் சரவணன் அவரோட நூல்களை நான் பரிந்துரைப்பேன். அவரோட கலிங்கத்துப்பரணி உரை நான் படிச்சிருக்கேன். சரவணன் அவர்களோட விளக்கம், உரைநடை விளக்கம், அந்த மொழி நடை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது போக நிறைய பேர் சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு அவர் எழுதின உரை நல்லா இருக்குன்னு இன்னொரு நண்பர் சொன்னார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அவரோட ஏனைய உரைகளும் நல்லா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மற்ற உரைகள் படிச்சதில்லை, கலிங்கத்துப்பரணி மட்டும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அவரோட எழுத்து வழக்கு அப்படின்றது ரொம்ப புரிகிற மாதிரி நல்ல தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் யாரோட நூலோட உதவியால் நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முனைவர் சரவணன், டாக்டர் சரவணன் அவரோட நூல்கள், அவரோட உரைகளை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அது போக முனைவர் பிரபாகரன் அப்படிங்கிறவர் நிறைய உரைகளை பிளாகில் எழுதியிருக்காரு, வலைப்பூக்களில் இணையத்தில் எழுதியிருக்காரு. எல்லா நூல்களுக்கும் எழுதியிருக்காரான்னு தெரியல. குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு இந்த மாதிரியான நூல்களுக்கெல்லாம் அவரோட உரை கிடைக்குது. அவரோட உரையும் வாங்கி படிக்கலாம். அவர் இத்தனைக்கும் தமிழ்துறை பேராசிரியர்லாம் கிடையாது, அறிவியல் துறையில் பொறிஞர், அவர் இன்ஜினியரிங் துறையில் தான் அவர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவரோட உரைகள் நல்லா இருக்கும். நான் நிறைய உரைகள் படிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு நான் அவரோட சேர்ந்து பணியாற்றினாலாம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவரோட உரைகள் இருந்துச்சு. அந்த உரையை என்னோட கல்லூரி முன்னாள் மாணவர், எனக்கு முன்னாடி படித்த ஒரு அண்ணா சிவான்னு சொல்லிட்டு, அந்த அண்ணா நாங்கள் உங்கள் உரையை அன்றில் அப்படிங்கிற எங்களோட ஒரு வலைத்தளத்தில் பயன்படுத்திக்கலாமான்னு சொல்லி அனுமதி வாங்கினாங்க. அனுமதி வாங்கி நானும் அந்த அண்ணாவும் சேர்ந்து ஒரு அன்றில்னு ஒரு தளம் உருவாக்கணும். அந்த தளத்துக்காக வேண்டி அவரோட உரைகளை நான் உட்காந்து படித்தேன். அவரோட உரைகளை எடுத்து அந்த தளத்தில் நாங்கள் பயன்படுத்தினதுனால அதை முழுசாக படித்து நாங்கள் எடுத்து பயன்படுத்தணும். அவள் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவரோட உரைகள் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு. நீங்கள் அவரோட உரைகளை படித்து பார்க்கலாம். அடுத்து வைதேகி ஹெர்பர்ட், அந்த அம்மாவோட உரைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். வைதேகி அம்மாவோட உரைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை விட முக்கியமாக அவங்களோட ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும். நீங்கள் ஆங்கில அறிவு கொண்டவர், உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வரும், உங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை இருந்தால் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைதேகி அம்மாவோட வலைதளத்தை பாருங்கள். அதில் உரைகள் இருக்குது. அந்த உரைகள் ரொம்ப விளக்கம் அருமையாக இருக்கும். அவங்களோட பணிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பணி, செம்பணி அந்த மாதிரியான ஒரு பணி. அதோட இணைப்பையும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதையெல்லாமும் பயன்படுத்தி படித்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ் இணைய பல்கலைக்கழகம். அங்கே எல்லா நூல்களுக்குமான எல்லா உரைகளும் யாரோ ஒருத்தரோட உரை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிராஸ் ரெஃபரன்சிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு சொல், ஒரு உவமை குறுந்தொகையில் வருதுன்னா இந்த உவமை வேறு எங்கெல்லாம் கையாளப்பட்டுச்சு, கலிங்கத்துப்பரணியில் எப்படி கையாளப்பட்டுச்சு, இல்லைன்னா கலித்தொகையில் எப்படி கையாளப்பட்டுச்சு, கம்பராமாயணத்தில் இதே போல பொருள் கொண்ட உரைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கிராஸ் ரெஃபரன்சிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போனால் நமக்கு இல்லாத உரைகளே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா உரைகளும் கிடைக்கும். ஆனால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தோட சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த உரை நீங்கள் என்னோட காணொலியை பார்த்துட்டு தான் போய் சங்க இலக்கியமே படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தளத்தில் அவங்களோட உரையை படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் படிக்கிற அந்த ஆசை போயிடும் நமக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே அந்த தேன் சொட்டுற மாதிரியான உரையாக அது இருக்காது. ரொம்ப அகாடமிக்காக துறை சார்ந்து எழுதியிருப்பாங்க. அதனால அந்த உரையை படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்கனவே சங்க இலக்கியம் படிக்கிற ஆர்வம் இருக்குது, அந்தளவுக்கு சங்க இலக்கியத்தில் அறிவு இருக்குன்னா அந்த தளத்தையெல்லாம் பயன்படுத்தி படிங்க. இல்லைன்னா நான் மேலே சொன்ன மற்ற 3 தளங்களை மட்டும் பாருங்கள்.
இப்போ இந்த தகவல்களை ஏற்கனவே கொடுத்துட்டதால அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கியத்தை எப்படி ஒரு ஆராய்ச்சி பார்வையிலேருந்து படிக்கிறது, இல்லை சொந்தமாக நாமளே எந்த நூலோட உதவியும் இல்லாமல் படிக்கிறது, ஆழமாக படிக்கணும், அதுக்காக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன், நீங்களும் அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கும் அது பயன் தரும், உங்களுக்கும் அது ஒத்து வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, புதுசாக ஒரு பாடலை நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, உரை ஆசிரியரோட உரை இல்லாமல், அது இந்த கால உரை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, 18ஆம் நூற்றாண்டு இல்லை 10ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை சேர்ந்த உரை ஆசிரியர்களோட உரையாக இருந்தாலும் சரி, அந்த எந்த உரையோட உதவியும் இல்லாமல் நேரடியாக சங்க இலக்கியத்தை தான் படிக்க முயற்சி செய்வேன். அப்படி தான் படிப்பேன். புரியுதோ புரியலையோ அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. அப்படி தான் நான் படிப்பேன். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலமே முதல், உரைங்கிறது பின்னாடி வந்தது தான். மூலம் தான் முக்கியம். மூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாம் உள்வாங்கிக்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிக 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 தாழ்மையான கருத்து. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நூல்கள் எழுந்து கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ஆண்டுகள் கழித்து தான் அந்த நூல்களுக்கான உரைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் உரை எழுந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைக்கிற உரைகளானது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான். சங்க இலக்கியத்துக்கு, திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகள்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உரைகள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நூல் எழுதுறாங்க, நான் முத்துக்குமார் பாடல் இந்த ஆண்டு வந்திருக்கு, இதுக்கு இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு 3000ஆம் ஆண்டு 3024ஆம் ஆண்டு ஒருத்தவங்க உரை எழுதுறாங்க அப்படின்னா, 4024ஆம் ஆண்டில் படிக்கிறவங்க அந்த உரையோட உதவியால் படித்தா மட்டும்தான் அந்த நான் முத்துக்குமாரோட கவிதைகளை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் அது கொஞ்சம் அபத்தமாக இருக்குல்ல. அதனால தான் நான் உரை இல்லாமல் படிக்க முயற்சி செய்கிறேன். ஏன்னா உரையும் நூலும் ஒரே காலகட்டத்தில் எழுதப்படலை. உரை ஆசிரியர்களுக்கு மூல நூல் எழுதப்பட்ட காலகட்டத்தோட அரசியல் சமூக சிந்தனையெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் நமக்கு தெரியாது. அதனால நான் மூலத்தை தான் முதல்ல படிப்பேன், அதுக்கப்புறம் தான் உரையெல்லாம். முதல்ல மூலம்தான். முதல்ல அப்படி படிச்சுட்டு புரியலைன்னா வேற இடத்துல இருந்து உதவி கோரி நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் முதல்ல அப்படிதான் படிக்க ஆரம்பிக்கணும். சரி, சுபா சொல்லிட்டாங்க, நான் உட்காந்து உரை இல்லாமல் அகத்திணையை படிக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சங்க இலக்கியம் படித்த அனுபவமே இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறதுங்க. எடுத்ததும் அகத்திணையை உரை இல்லாமல் படிக்க முடியாதப்ப வெறுத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆரம்பத்தில் நம்மளோட சங்க இலக்கிய புலமை, அந்த இலக்கியம் தொடர்பான அறிவு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நூல்கள்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். குறுந்தொகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, இந்த 3 நூல்கள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நூல்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா படிக்கிறது சுலபமாக இருக்கும். ஏன்னா குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு இந்த நூல்களோட பாடல்கள், செய்யுள்கள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அகத்தணையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா. இப்போ குட்டி குட்டியாக முதல்ல படித்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்து அதில் தேர்ச்சி பெற்றீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிற பாடல்கள் படிக்கும்போது மொத்த பொருளையும் எப்படி உள்வாங்கிக்கிறது, அந்த இலக்கணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த யாப்பை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். உங்களுக்கு ஐங்குறுநூறு இதெல்லாம் படிக்கிறதே சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது திருக்குறள் அப்படின்னு யோசிக்காதீங்க. திருக்குறள் சங்க இலக்கியம் படிக்கிறதுக்கான ஒரு முக்கிய நூலாக உங்களுக்கு அமையும். அங்கிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கச்சிதமாக படிக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மற்ற சங்க இலக்கிய நூல்கள், அதாவது அகநானூறு, குறுந்தொகை, இந்த மாதிரியான நூல்கள்லேருந்து பின்னாடி எழுந்தது. அப்போது காலத்தால் கொஞ்சம் பின்னாடி அமைஞ்ச நூல் அப்படிங்கிறனால நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமான திருக்குறள் குறட்பாக்களால் ஆன ஒரு நூல். 2 அடி தான், படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது அதோட ரொம்ப முக்கியமாக வெண்பாவால் அமைஞ்சது. வெண்பாங்கிறது படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் 8வது கோடை விடுமுறையில் நலவெண்பா படித்தேன். நலவெண்பா படிக்க முடிஞ்சதுக்கான ஒரே காரணம் அது வெண்பாவால் அமைஞ்சது. வெண்பாவால் அமைஞ்ச பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு மற்ற பாக்களை விட படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், என்னோட தனிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சார்பு நிலையானும் எனக்கு தெரியல. ஆனால் வெண்பாவால் அமைஞ்ச நூல்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, திருக்குறளுக்கு எல்லா சங்க இலக்கியத்தோ மற்ற நூல்கள் பேசுகிற எல்லா விஷயத்துலையும் திருக்குறளும் பேசியிருக்கு. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு புறமும் பேசியிருக்கு, திருக்குறள் அகமும் பேசியிருக்கு. அதனால் திருக்குறள்லேருந்து ஆரம்பித்தோன்னா நம்ம படிக்கிறதுக்கு மற்ற எல்லா நூல்களும் அப்படி பிரிஞ்சு அந்த கிளையாக போகிறப்ப நம்மளால் படிக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக அகத்திணை நூல்கள் பேசுகிற முக்கியமான அந்த கருதுகோள்கள், உவமைகள், உவமேயங்கள் அத்தனையும் திருக்குறளும் கையாண்டிருக்கு.
காதல் பாடல்கள், திருக்குறளோட காதல் பாடல்கள் எடுத்துட்டா அந்த பனைத்தோள் அந்த மாதிரியான சொல்லாடல்கள் அது எல்லாம் திருக்குறள்லேயே வந்திருக்கு. அது மீண்டும் மீண்டும் சங்க இலக்கியங்கள் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திருக்குறளை படித்து திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டு திருக்குறளை ரசிச்சுட்டு நாம் போனாலே மற்ற இலக்கியங்கள் படிக்கிறது சுலபமாக இருக்கும். திருக்குறள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு திருக்குறள் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உரை இல்லாமல் படிக்க முடியல, அதுக்கே என்ன பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாரதிதாசன் பாடல்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மனோன்மணியம் சுந்தரனார் அவங்களோட பாடல்கள், அந்த மறுமலர்ச்சி காலத்து பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த தமிழ் பாடல்களை எல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் முத்துக்குமார் பாடல்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். தப்பு கிடையாது. அதுவே கஷ்டமாக இருக்குன்னு உங்களை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இக்காலத்தில் ரொம்ப இலக்கியம் சார்ந்து ரொம்ப தெளிவாக நல்ல மொழி எழுதுறதுல நான் முத்துக்குமார், கவிஞர் தாமரை இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பாடலாசிரியர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பாடல்கள் தானே சங்க இலக்கியத்திலையும் இருக்குது. இவங்களோட பாடல்களை ரசிக்க ஆரம்பித்து இவங்களோட பாடல்களை ஒவ்வொரு சொல்லும் என்ன பொருள் தருது, ஏன் இந்த மாதிரி உவமைகளை கையாண்டிருக்காங்க, எப்படி ஒரு உணர்வை சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பரிச்சயப்படுத்திக்கிட்டிங்கன்னா அங்கிருந்து அப்படி திருக்குறளோட அகப்பாடல்கள் அப்படியே குறுந்தை, அகநானூறு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இன்னொரு முக்கியமான கருத்து நான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்க இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அகப்பாடல்கள்லேருந்து ஆரம்பிங்க, புறப்பாடல்களை பின்னாடி படிச்சுக்கலாம். எனக்கு புரியுது நிறைய பேர்த்துக்கு போர் பற்றி தெரிஞ்சுக்கணும், சங்க இலக்கிய போர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை சங்க இலக்கிய மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், சங்க இலக்கிய மக்களோட அது சமூகம், வாழ்க்கை முறை, அவங்களோட அரசியல், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதுக்காக தான் நான் சங்க இலக்கியத்தை படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கூட பரவாயில்ல, நீங்கள் அகப்பாடல்கள்ல இருந்தே ஆரம்பிங்க. முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறப்பாடல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வெளியே இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் வேணும், எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சஸ் நிறைய வேணும். ஏன்னா மன்னர்கள் எந்த மன்னர்கள் எந்த காலத்தில் ஆண்டாங்க, இல்லை எந்த மன்னர்களை பற்றிலாம் பேசப்பட்டிருக்கு, இதையெல்லாம் வெளியிருந்து தான் நம்ம தேடி படிக்க முடியும், நம்மளால சொந்தமாக படிக்க முடியாது. அதில் வெளியிருந்து கிடைக்கிற உரைகள் தப்பாக கூட இருக்கலாம். அந்த உரைகளை வந்து நாம திருத்தி எழுதலாம். நாளைக்கு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி நீங்கள் திருத்தி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு ஆராய்ச்சியை கொண்டு வந்து நீங்கள் மாற்றி எழுதலாம். பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் கொடையெல்லாம் தமிழுக்கு இப்போ வழங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அடித்தளம் இருக்கணும். அந்த அடித்தளத்தை வெறும் புறப்பாடல்களை படித்தே நம்ம வளர்த்துக்க முடியாது. அகப்பாடல்கள் வந்து தான் நம்ம வளர்த்துக்க முடியும். இன்னொன்று அகப்பாடல்கள் படிக்கிறது தான் சுலபமாக இருக்கும். புறப்பாடல்கள் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும். அகப்பாடல்கள் படிக்க ஆரம்பித்தா அது கொஞ்சம் செழுமையாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று புறப்பாடல்கள் சொல்லாத சமூக அரசியல்களை அகப்பாடல்கள் சொல்லியிருக்கும். புறப்பாடல் எப்பவுமே நாங்கள் வீரம் மிக்கவர்கள், நாங்கள் வளம் மிக்கவர்கள் அப்படின்னு பெருமையாக தான் பேசியிருப்பாங்க. அந்த மக்களோட கஷ்டங்களை, அந்த அந்த நுண்ணிய உணர்வுகளை அகப்பாடல்கள் தான் பேசியிருக்கும். புறப்பாடல்கள் அப்படி நம்ம இப்படி வெளியே மற்றவங்களுக்கு ஒரு முகத்தை காமிச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் புறப்பாடல்கள் பேசுகிற ஒரு முகம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளோட கஷ்டம் என்ன, நம்மளோட மகிழ்ச்சி என்ன, இன்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அகப்பாடல்கள். அந்த சமூகத்தோட அந்த நுண்ணிய உணர்வுகள், அந்த அந்த வெளிப்படையாக சொல்லப்படாத சமூக அரசியல் சித்தாந்தங்கள் அத்தனையும் அகப்பாடல்கள் நம்ம பார்க்கலாம், புறப்பாடல்களை பார்க்க முடியாது. ராஜகௌதமனோட ஒரு நூல் இருக்குது, அந்த நூலுக்கான உரை இல்லை, அந்த நூலுக்கான விமர்சனம் கூட நான் காணொலியாக போட்டிருக்கேன், அதை கூட படிச்சு பாருங்க. அது அவர் இதெல்லாம் பேசியிருப்பார். அதனால அகப்பாடல்கள்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தா இன்னுமே கூட சங்க இலக்கியத்தை நல்ல முறையில் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட பரிந்துரை என்னன்னா, அகப்பாடல்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் புறப்பாடல்கள் படிக்க ஆரம்பிங்க. சரி, சங்க இலக்கியம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை படித்து பாருங்கள். அந்த பாடலை படிக்கும்போது அந்த பாடலில் உங்களுக்கு சொற்கள்லாம் புரியுதா அப்படின்னு படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில சொற்கள் அதில் புரியும். அந்த சொற்களை எல்லாம் பாருங்கள். முதல்ல இப்படி நேரடியாக படித்து பாருங்கள். இந்த யாயும் யாயும் யாராகிறோம் அந்த பாட்டே எடுத்து பாருங்கள். அதில் யானும் நீயும் எம்முறை கேளீர், கேளிர்னு சொல்ல எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம்ல நம்ம, யாதும் ஊரே யாவரும் கேளு, இது ரொம்ப கேளிர்னா உறவு, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்முறை நம்ம ஊரில் இது இன்னைக்கு கூட வழக்கில் இருக்கிற ஒரு சொல் தான். முறை வச்சு கூப்பிடாத, உனக்கு என்ன முறையாது, மாமா முறையாது, சித்தி முறையாது, எம்முறை கேளு, எப்படி உறவானவங்க, இப்படி நீங்கள் பாருங்கள், தேடுங்க, உங்களுக்கு என்ன சொல்லலாம் தெரியுது ஏற்கனவே அந்த பாடலில். ஒரு பசில் எப்படி பண்ணுவீங்க, ஒரு புதிர் எடுத்துக்கிட்டு எப்படி அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க, ஒரு பசில் சால்விங் மாதிரி இதை பாருங்கள், எடுத்து படிங்க. என்ன சொல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, அதை வந்து அடிக்கோடிட்டுக்கோங்க. என்னென்ன சொல் தெரியலை அப்படிங்கிறத அடுத்து தேடி அதுக்கான பொருளை பாருங்கள். உதாரணத்துக்கு பெயல் நீர் போல், அந்த பாடலில் வருதுல்ல, பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம்
தாம் கலந்தனவே அப்படிங்கிறது தானே முடியுது அந்த பாட்டு. அதில் பெயல்னு வருது. பெயல்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ போய் பெயல் அப்படின்னு சொல்லி இணையத்தில் தேடி பாருங்க, ஏகப்பட்ட பொருள் வருமா இருக்கும். அதோட பொருளை எல்லாம் பாருங்க. இந்த இடத்துல என்ன உங்களுக்கு பொருள் பொருந்தி வரும் அப்படின்னா மழை, மழை நீர். பெயல்னா மழை, மழை. ஓ அப்படியான்னு சொல்லி அந்த பெயல் மழை அப்படிங்கிறத குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட சொற்களஞ்சியத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. சங்க இலக்கியத்தை படிக்கும்போது புதுசு புதுசாக என்னென்ன சொற்கள் வருது, கங்குல், இருட்டு, மங்குல், மேகம், இந்த மாதிரியான சொற்கள்லாம் வரும்போது அதுக்கான பொருளை எழுதி அதை உங்கள் மூளையில் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து அந்த சொல் வேறொரு இடத்துல வரும்போது உங்களுக்கு பார்த்ததும் புரிஞ்சிடும். புரியும் போது உங்களுக்கு அந்த பசிலை சால்வ் பண்ணுறது சுலபமாகிக்கிட்டே வரும். அடுத்தடுத்த பாடல்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாகிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு திருக்குறளில் விசும்பின் துளி இலின்னு அந்த குறளில் விசும்பு அப்படிங்கிறது வரும். விசும்புனா வானம். அதே விசும்பு அப்படிங்கிறது குறுந்தொகையில் மறுபடியும் வரும்போது படிக்கும்போது அட விசும்புனா வானம், எனக்கு தெரிஞ்சு போச்சே, எனக்கு இது பொருள் பாட்டோட பொருள் இப்போவே பாதி புரிஞ்சிச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அப்படி படித்தாதான் நம்மளால் சீக்கிரம் படித்து முடிக்க முடியும். அடுத்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லானது எப்படி திரிஞ்சு வரும் அப்படிங்கிறது. வேற்றுமை உருவுகள் சேரும்போது ஐயாள் கூ அதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும், ஒரு சொல்லானது கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இல்லையா. அதை நாம உள்வாங்கணும். மருங்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மருங்குன்னு வராது, மருங்கில் அப்படின்னு கூட வரும். அந்த இடத்துல இல் சேர்ந்து வரும்போது அந்த சொல்ல நாம புரிஞ்சுக்கணும். அந்த சொல்ல நம்மளால ஸ்பாட் பண்ண முடியணும். அந்த சொல் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மூளை கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சீர் பிரித்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எந்த பாவகையில் எழுதப்பட்டிருக்கோ அந்த பாவகைக்காக சீர் பிரித்து எழுதும்போது பிரிச்சிருப்பாங்க. மருங்கு, அதுக்கப்புறம் அந்த இல் அப்படிங்கிறது அடுத்த சீருக்கு போயிடும். இல் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த இடத்துல மருங்குன்னு போட்டுட்டு இல்ல இல்லம், வீடு, இல்லை அப்படிங்கிற பொருளெல்லாம் எடுத்தோம்னா மொத்த பாட்டோட பொருளே மாறிடும். அப்போ நமக்கு தெரியணும் மருங்கு அந்த பக்கம் இல்னு வந்திருக்கு, அது மருங்கில் அப்படிங்கிறது பிரிச்சின்னத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். உரையாசிரியர்களே பல நேரங்கள் இதை பண்ணுறதில்ல. நவீன உரையாசிரியர்களும் சரி, பழைய உரையாசிரியர்களும் சரி, இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன், பொதுப்படுத்தி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியான கவனக்குறைவோ இல்லை இந்த மாதிரியான பிழைகளோ உரைகளில் நம்மளால பார்க்க முடியும். மனிதர்கள் தானே எல்லாருமே, நாமளும் இந்த மாதிரி பிழை பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான பிழைகள் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த நமக்கு பிடிக்க தெரியணும். சரியா அந்த இடத்துல மீனை பிடிக்கணும். மருங்கில் அப்படிங்கிறத மருங்கில் தான் மருங்கு கூட்டல் இல்னு பிரிஞ்சு நிற்கிது அப்படிங்கிறத சேர்த்தி வைக்க நமக்கு தெரியும். இதெல்லாம் கவனமாக நம்ம பார்த்து பொருள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய ஆள் எல்லாமே மாறி மாறி வரும்போது சில சமயங்கள் நமக்கு மொத்தமாக அந்த 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 இது ஒரு சொல் மருங்கில் ஒரு சொல் இல்லை ரெண்டு சொல் நம்ம பிரிச்சிட்டோம்னாலே இந்த இடத்துல பொருள் மொத்தமாக வேற ஆகிடும். அடிவாங்கும் பொருள், ஒரு பாடலோட சுவை குறைஞ்சிரும். அதனால் நம்ம பார்க்கணும், இது மருங்கு கூட்டல் இல்னு பிரித்தா நல்லா பிரியுதா இல்லை மருங்கில்னு சேர்த்து எழுதுனா நல்ல பொருள் தருதா அப்படிங்கிறத நாம தான் உணர்ந்து பொருள் கொள்ளணும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து நான் சொல்ல போகிற கருத்து முன்னாடி கருத்தோட ஒட்டுன கருத்து தான். புணர்ச்சியும் நாம் ரொம்ப கவனத்தில் வச்சுருக்கணும். ஒரு சொல் எந்த இடத்துல எப்படி புணரும், ஒரு சொல் எந்த இடத்துல புணராமல் இருக்கும்போது எப்படி விரிஞ்சு நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த இடத்துல தான் நான் என்னோட தமிழ் ஆசிரியருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 9வது 10வதுல புணர்ச்சியெல்லாம் படிக்கும்போது நல்லா அவங்க சொல்லி கொடுத்துருந்ததுனால அதை ஒரு ஆழ்ந்து இன்ட்யூட்டிவா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் புணர்ச்சியா. அது இப்போ வரைக்கும் பயன் தருது. அப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு புணர்ச்சி புரியலை, வேற்றுமை உருவுகள்லாம் எப்படின்னு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு 9வது 10வது தமிழ்நாட்டு அரசு பாடல் நூலை எடுத்து படிங்க. அதுவே போதும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை உங்களுக்கு அந்த இலக்கணமே புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா 6வதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு கால்குலஸ் போடணும் அப்படின்னா அடிப்படை கணிதம் தெரிஞ்சிருக்கணும்ல, கூட்டல் கழித்தலாவது தெரிஞ்சிருக்கணும், பெருக்கல் தெரியணும்னா கூட்டல் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி தான் செவ்விலக்கியம்லாம் படிக்கணும் அப்படின்னா, சங்க இலக்கியம்லாம் படிக்கணும்னா அது இலக்கியம் தானாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கண அடிப்படை ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படை 9, 10வது பாடநூல்களில் இருக்குது. அதுவே கடினமாக இருக்குன்னா நீங்கள் 6லேருந்து 8 வரைக்கும் பாடநூல்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இப்பவும் அப்பப்போ சந்தேகம் தான் நான் போய் அந்த பாடநூல்கள்லாம் இணையத்தில் தேடி எடுத்து படித்து பார்ப்பேன். எங்கே என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கும், எங்கே ஏதோ நம்ம தப்பாக செய்கிறோமே அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தான் நான் போய் எடுத்து பார்ப்பேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்கனவே இலக்கணம் சரியாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. ஏன்னா இலக்கணம் புரியாமல் இலக்கியம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலோட அந்த அமைப்புக்கு நம்மளை நாமளே பழக்கப்படுத்திக்கணும். அந்த யாப்பு இலக்கணத்துக்கு நம்மளை நாமளே பழக்கப்படுத்திக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா
முதல் வரியை வந்து கொண்டு போய் கடைசி வரியோட சேர்த்தாதான் பொருள் முழுமை பெறும். ஒரு சில இடங்கள்ல நடுவுல வேற ஏதாவது ஒரு கருத்துக்கு பாட்டு போயிடும். அப்புறம் முதலையும் கடைசியும் சேர்த்தி நம்ம பொருள் கொள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் நாம் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் யாப்பிழக்கணம் கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு இது இருக்குமே, பொருள்கோள் அப்படிம்பாங்க. எப்படி பொருள் கொள்வது அப்படின்னு இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் அதையும் நம்ம இலக்கணத்தில் படிச்சிருக்கோம். கொண்டு கூட்டு பொருள்கோள் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பொருள்கோளை இலக்கணத்தை படித்து நாம் இதை உள்வாங்கிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பாடல்கள் படிக்கிறது மூலமாக அந்த பொருள் எப்படி கையாளப்பட்டிருக்கு, எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க. ஒரே பொருளை முன்னாடி அது ஒரு இலக்கண மரபுக்காக அப்படி எழுதியிருப்பாங்க, அது சுவை கூட்டுறதுக்காக அப்படி எழுதியிருப்பாங்க. கதை சொல்லும்போது பார்த்துருக்கோம்ல, எத்தனை படங்களில் எடுத்ததும் கடைசி காட்சியை வச்சுட்டு குஷி படத்தில் கடைசியாக 2 பேர் சேரதான் போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கதை வரும் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு விதமான கதை சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தான் செய்யுளுக்கும் யாப்பிலக்கணத்துலையும் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதுலெல்லாம் நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா தான் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த பாடலோட சுவையை நம்ம உணர்ந்துக்க முடியும். அதான் சொல்கிறேன், ஒன்று இலக்கணம் படித்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இன்னொன்று நம்மளே பரிச்சயப்படுத்திக்கிறது மூலமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எல்லாம் பரிச்சயப்படுத்தும் போது எப்படி பொருள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வரி பொருள் இங்கே முழுமை அடையலை, விட்டுட்டு கடைசி வரியில் கொண்டு முழுமை அடைஞ்சிருக்காங்க, இது ஒரு விதமாக சொல்லியிருக்காங்களே, இது என்ன மாதிரியான ஒரு அழகு இலங்கை கூட்டுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பாடல்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா குறுந்தொகை அந்த மாதிரியான குறைவான வரிகள் கொண்ட அடிகள் கொண்ட பாடல்கள் படிக்கும்போது இது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அடுத்து நிறைய பெரிய நீண்ட பாக்கள் இருக்கு இல்லையா, அதிகமான அடிகள் கொண்ட அகநானூறுலாம் படிக்கும்போது இந்த மாதிரியான பொருள் கொள்ளும் முறை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்கும். அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்கள்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ இதுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தி படிங்க. அடுத்து என்னென்னா, இந்த மாதிரி ஆழமாக தான் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் ஆழமாக படிங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் 1 மணி நேரமாவது செலவு பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதை விட்டுட்டு படித்தேன் புரிஞ்சிச்சு அடுத்த ஒரே படித்தேன் அப்படின்னு போனீங்கன்னா பெரிய பெரிய பாடல்கள் போகும்போது கஷ்டமாக இருக்கும். இது சின்ன பாடல்களில் சின்ன இலக்கணத்தை உவமைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஆழமாக படிச்சிங்கன்னா பெரிய பெரிய பாடல்கள் வரும்போது அப்படியே இந்த சின்னதை கொண்டு போய் அங்கே பெருசில் பொருத்தி பார்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு துறையில் நல்ல அனுபவம் இருக்கும், அதில் நீங்கள் நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பீங்க, அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரியான துறை சார்ந்த விஷயங்களை தேடி தேடி சங்க இலக்கியத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் குன்றாமல் இருக்கும். அந்த விஷயங்களை படிக்கிறது மூலமாக மற்ற விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வருவீங்க. இந்த மாதிரி நம்ம நடிச்சுற மாதிரி இலக்கணம் இலக்கியம் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமாகும், சொற்களை புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாத்தையும் உங்கள் மண்டைக்குள்ள போட்டு வரும்போது அடுத்தடுத்து படிக்கிறது சுலபமாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பறவைகள் பார்க்குறதுல ஈடுபாடு உண்டு அப்படின்னா பறவைகள் சார்ந்த பாடல்களை தேடி தேடி எடுத்து படித்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு செடிகள் ரொம்ப பிடிக்கும், பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பூக்கள் சார்ந்த பாடல்களை எடுத்து படித்து பாருங்கள். ஒரே பூவை கூட தேடி தேடி அந்த பூவோட எல்லா பாடல்களையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். நம்ம இந்த சங்க இலக்கியம் சார்ந்த உரையாடல்கள்லாம் கிளப் ஹவுஸில் நடத்திட்டு இருந்தப்போ ஒருத்தர் பேசினார், ஒரு பேர் மறந்துருச்சு எனக்கு. அவர் பேசினவர் வந்து அவர் உயிரியல் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சங்க இலக்கியத்தில் வர்ற செடிகள் மரங்களை எல்லாம் தேடி தேடி அவர் வீட்டில் வச்சு வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த செடிகள் அப்படிங்கிற அந்த விஷயமும் சங்க இலக்கியத்தில் செடிகள் அப்படிங்கிற அந்த விஷயமும் சங்க இலக்கியத்தோட காதலும் அதுதான் அவரை வந்து சங்க இலக்கியத்தோட பக்கத்தில் நகர்த்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு துறையில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த துறை சார்ந்த விஷயங்களை சங்க இலக்கியத்தில் படிச்சிங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு பிரியம் இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன். அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தோட இணையதளத்தில் கிராஸ் ரெஃபரன்சிங் பண்ணியிருப்பாங்க. மற்ற பாடல்களில் இந்த உவமை எப்படி கையாளப்பட்டிருக்கு, இந்த உட்பொருள்லாம் எப்படி பேசப்பட்டிருக்கு, இந்த சொல் எப்படி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த எழுத்தாளர் இந்த புலவர் எழுதுனா வேறு பாடல்கள்லாம் எது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்க இலக்கியத்தை ஒரு பாடலை ஒரு நூலை மட்டும் தனித்து படிக்காமல் மொத்த சங்க இலக்கியம் அந்த மொத்த பரப்புலையும் அப்படியே புள்ளிகளை போட்டு இணைச்சி உங்கள் அறிவை வந்து ஒரு மரம் மாதிரி விரிச்சு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நான் சொல்கிறது எவ்வளோ புரியுதுன்னு தெரியல, எவ்வளோ புரியுற மாதிரி நான் சொல்கிறேன்னு தெரியலனா
அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் அப்படியே நம்ம விரிஞ்சு அடுத்தடுத்து எதை படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த ரோட் மேப் அப்படிம்பாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் அப்பப்போ தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தோட உரைகளை எடுத்து பாருங்கள். அவங்க என்னென்ன க்ராஸ் ரெஃபரன்சிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதையெல்லாமும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரிச்சயப்படுத்திக்கிட்டே வாங்க. அடுத்து நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல்களை மட்டும் தேடி தேடி எல்லா நூல்கள்லேருந்தும் தேடி தேடி எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி மட்டும் படிக்காதீங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சங்க இலக்கியத்துக்கு நானும் விளக்கம் எழுதுறேன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க எப்பவுமே ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2-3 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். யானும் இல்லை தானே கல்வன், அதுக்கப்புறம் ஞான் ஞாமி ஆராகிறோம், அந்த பாட்டு ஒரு 4 பாட்டு தான். அப்படி ஒரு 1000 பேர், ஏற்கனவே 1,00,000 பேர் உரை எழுதுன அந்த பிரபலமான பாடல்களை மட்டும் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி 1-2 மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அங்கே இங்கேன்னு சொல்லி ஆடு தலைமைஞ்ச மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரபலமான பாடல்களை மட்டும் எல்லா நூல்கள்லேருந்தும் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்கிற ஆர்வம் போயிடும். அப்படி செய்யாதீங்க. அதுக்காக வேண்டி வரிசையாக தான் படிக்கணும். முதல் நூல், 2வது பாடல், திருக்குறள் படிக்கிறீங்கன்னா எடுத்ததும் மகர முதல் எழுத்தெல்லாம் ஆரம்பிக்கணும், அந்த பொருளை நான் சொல்லலை. ஆனால் இந்த பிரபல பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ஆடு தலைமைஞ்ச மாதிரி மேயக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலை எடுக்கிறீங்கன்னா அந்த நூலுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க, ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. அந்த இலக்கை எட்டுற மாதிரியான பாடல்களை எடுத்து படிங்க. உதாரணத்துக்கு குறுந்தொகை எடுத்துட்டு குறுந்தொகையில் இருக்கிற பாடல்களை மட்டும் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தினமும் படிங்க. அந்த வரிசை என்னவா வேணா இருக்கலாம். பிரபலமான பாடல்கள்லேயே ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் பிரபலமான பாடல்கள் ஆரம்பிச்சுட்டு குறுந்தொகையை விட்டுட்டு அடுத்து 500க்கு போகாதுங்க. குறுந்தொகையை முடிச்சுட்டு, குறுந்தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 300 பாடலையாவது ஒரு முறை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 500க்கு போங்க, தப்பு கிடையாது. அப்படி விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம், குறுந்தொகையில் இருக்கிற பாழைத்தனி பாடல்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே நீங்கள் படித்து பொருள் கொள்ள முயற்சி செய்யலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறிஞ்சித்திணை பாடல்கள் படிக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாங்கள் அன்றில் அப்படிங்கிற அந்த தளத்தில் பணியாற்றினோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் உட்காந்து ஒரு வாரம் 10 நாளில் குறுந்தொகை மொத்தத்தையும் படித்தேன். அதுக்கு முன்னாடி அங்கங்கே குறுந்தொகையை படிச்சுட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேனே ஒழிய மொத்தமாக அப்போ தான் படித்தேன். மொத்தமாக உட்காந்து ஒரே வாரத்தில் 400 பாட்டையும் படிக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதலை எனக்கு ஏற்படுத்துச்சு. எப்படின்னா, அந்த கால அரசியலை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பாடல்கள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குது, எப்படியெல்லாம் பாடலை இந்த மாதிரியான பாடல்களையும் தேடி தொகுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, இந்த மாதிரியான அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல அனுபவம் எனக்கு அது கிடச்சிது. அதனால் அதை எல்லாருக்கும் பரிந்துரைப்பேன். ஒரு முறையாவது ஒரு நூலையாவது, சங்க இலக்கிய நூலையாவது ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் எல்லா பாடலையும் படிங்க. ஆரம்பத்துலேருந்து முடிக்கிறதுக்கும் அதே வரிசையில் தான் படிக்கணும்னு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் படித்து முடிங்க. அப்போ அது கூட்டல் மாதிரி இல்லாமல் பெருக்கல் மாதிரி நம்மளோட அறிவை பெருக்கும். என்னை பற்றி ஏற்கனவே தெரியாதவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவியெல்லாம் கிடையாது. நான் தமிழ் இலக்கியம் படிக்கலை, கல்லூரியில் அதை நான் படிக்கலை. நான் படித்தது இயந்திரவியல், மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போது நான் தொழில்நுட்பத்துறையில், ஐடி துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் தமிழ்துறை பேராசிரியரோ இல்லை தமிழ் துறையில் பட்டம் வாங்கின ஒரு ஆளோ கிடையாது. ஆனால் என்னோட 9வது 10வது தமிழ் ஆசிரியை இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப தேர்ந்த தமிழ் ஆசிரியை. அவங்க நல்ல தமிழ் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு நல்ல தமிழ் கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா, இலக்கணம், செய்யுள், யாப்பு அதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஒரு செய்யுளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது 8வதுலேருந்து 10வது வரைக்கும் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த 2 ஆசிரியருமே நல்லா சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறனால தமிழ் இலக்கியத்தில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் என்னோட 8வது தமிழ் ஆசிரியர், அவங்க தமிழ் ஆசிரியை கூட கிடையாது, அவங்க தமிழில் பட்டம் வாங்கலாம், அவங்க பயாலஜி மேஜர். அவங்க நலவெண்பா பாட்டை விளக்குன ஒரு பாடம், அவங்க விளக்குன அந்த விதம், அதை கேட்டு தான் ரொம்ப ஆர்வமாகி தான் நான் 8வது என்ன சொல்கிறது, கோடை விடுமுறையில் நலவெண்பா படித்தேன். அப்போ அவங்க எப்படி விளக்கியிருப்பாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப அழகாக விளக்குனாங்க. நான் அழகா சூதாட்டத்துக்கு கூப்பிட்றதுக்கு வராமல் எருமை மாட்டு மலை ஏறி வரான். இந்த எருமை மாட்டோட கால் குழம்பு விழுந்து கிடக்கிற மலர்களோட மகரந்தம் பட்டு பட்டு பொண்ணு உரைக்கிற கல் மாதிரி இருந்துச்சான். அந்த காட்சி அவங்க விளக்குன விதம் என்னை போய் நலவெண்பா படிக்க வச்சது. 8வது படிக்கும்போது நலவெண்பா என்ன புரியும் உட்காந்து படித்தேன்.
அப்படி இலக்கியம் படிக்க ஆரம்பித்தேன். அது 9வது 10வது காலகட்டத்தில் என்னோட தமிழ் ஆசிரியர் ராஜேஸ்வரி அவங்க பேர். அவங்க தமிழ் துறை ஆசிரியை தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தமிழில் ஆழ்ந்த அறிவு, பரந்துபட்ட அறிவும் இருந்துச்சு. அவங்களோட கடைசி மாணவர்கள் நாங்கள். நான் 10வது படிக்கும்போது அவங்க வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அப்போவே அவங்களுக்கு 58 வயசு. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு தமிழறிவு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அவங்க வந்து மற்ற இலக்கியங்கள் பற்றி பேசும்போது, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள்லேருந்து எல்லாத்த பற்றியும் பேசும்போதும் அவங்க ரொம்ப ஆழமாக பேசினாங்க, எங்களோட உரையாடினாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இலக்கணத்தை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இலக்கணம் ஏன் வருது, சில இடத்துல ஏன் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப நல்லா பாடம் நடத்தியிருந்தாங்க. அங்கிருந்து தொடங்கினது. அதுக்கப்புறம் இது இந்த காலகட்டத்தை தாண்டின என்னோட தமிழ் வாசிப்பு, தமிழ் பாடம் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் எனக்கு நானே சொல்லி கொடுத்துக்கிட்டு தான். இல்லை வேறு யாராவது எங்கேயாவது சொல்லி கொடுத்தது போய் நானே தேடி படித்தது தானே ஒழிய வேறு யாரும் எனக்கு உட்கார்ந்தெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஆனால் இது ஒரு நீண்ட வாசிப்பு. நான் 10வது விடுமுறையிலேயே வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன். அது என்ன சொல்கிறது, இன்னா நாட்பது, இனியவை நாட்பது, கார் நாட்பது, இந்த 3 நூல்களையும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 11வது 12வதுலாமும் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15-16 வருஷத்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக படித்து தான் ஓரளவுக்கு தமிழில் இல்லை சங்க இலக்கியங்களை பற்றின ஒரு பார்வையை, ஒரு அறிவை வளர்த்துக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதனோட முழு நேர வாசிப்பு கிடையாது, இதனோட முழு நேர தொழில் கிடையாது. தொழில்முறையாக இதை படிக்கிறவங்க, ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக இருக்கவங்க அதுக்கு நேரம் அதிகம் செலவு பண்ணுவாங்க. என்னால் அப்படி செலவு பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இதை நான் நீண்ட காலத்தில் எனக்கு நானாக சொல்லி கொடுத்து நானாக தேடி தேடி படித்தது தான். திரும்பவும் நான் முன்னாடி சொன்னது தான், இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை சங்க இலக்கியத்தை. ஐம் நாட் கேட் கீப்பிங். நான் உட்காந்துட்டு இப்படி தான் சங்க இலக்கியம் படிக்கணும், இப்படி படிக்கிறவங்க தான் சங்க இலக்கியம் படிக்கிறவங்க, ரசனை கொண்டவங்க, மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா நேர விரயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால தமிழுக்கு இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். அந்த மாதிரி பேசுறது என்னோட நோக்கமும் கிடையாது. என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது தான் நோக்கம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி படிக்கிறது ஒத்து வரல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒத்து வருமோ அப்படி படிங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு அந்த அழகான பிரபலமான சங்க இலக்கிய காதல் பாடல்களை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா அது மட்டும் படிச்சுட்டு போங்க, தப்பு கிடையாது. அது பிரச்சனையே இல்லை. உங்களோட நோக்கம் என்ன சங்க இலக்கியத்தை படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியும் இல்லையா? அதனால் இது ஒரு கைடு, இது ஒரு வழிமுறை தானே ஒழி, என்னோட வழிமுறை தானே ஒழி, இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா இப்படி ஒரு ஒத்து வந்தால் படிங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். ஒத்து வந்துச்சுன்னா அதை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஒத்து வருமோ அப்படி செய்யலாம். இன்னும் சங்க இலக்கியம் இந்த மாதிரியான விளக்கம் வேறு ஏதாவது வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கருத்துக்கள் எழுதுங்க. நான் மேலும் இது தொடர்பான காணொலிகள் போட முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். ஒரு பாடலை நான் எப்படி படிப்பேங்கிறத ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டு நான் படித்து காமிக்கிறேன். 2-3 பாடல்கள் அந்த மாதிரி நான் வந்து காணொலியில் படித்து காமிச்சு தேடி காமிச்சா உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த மாதிரி கூட நான் காணொலிகள் போட முயற்சி பண்ணுறேன். என்னோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. சங்க இலக்கியத்தை தொடர்ந்து படிங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.